சம்மர் லீவெல்லாம் முடிஞ்சு ஸ்கூலெல்லாம் ஓப்பன் ஆயாச்சு. அஃபிஃபுக்கும் இன்னைக்கு ஸ்கூல் ஓப்பன் தான். இன்றைக்கி காலையிலே எழும்பி தொழுது அப்புறம் வெளியே வந்தாச்சு. கிச்சன் வந்து நீட்டாக இருக்கும்போது பார்க்கவே ஒரு சந்தோஷம்தான். அப்புறம் ஜன்னல்லாம் திறந்து சரி எண்ணெயிலேருந்து நம்மளும் உடம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீரா வாட்டர் குடிக்கலாம்னு சொல்லிட்டு அதுதான் போட்டுருந்தேன். இது என்றைக்கும் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டால் தெரியாது. சரி போகிறது வர போட்டுன்னு சொல்லிவிட்டு இன்னையிலேருந்து ட்ரை பண்ணியாச்சு. அதை தான் ஆசிச்சு குடிச்சிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் அன்னைக்கு காலையில் எழும்போது லைட்டாக நெஞ்சரிச்சலாக இருந்தது. சரி அதை வந்து குடிக்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கோதுமையில் ரவை தான் பண்ணியிருந்தேன், உப்புமான்னு சொல்லலாம். அப்புறம் வந்து அஃபிஃப்க்கு வந்து பேக் வாங்கலைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்போ அது வந்து அவன் பேக் வேண்டான்னு சொன்னனால எனக்கு வாப்பா வந்து அவனுக்கு ஒரு பேக் வாங்கி கொடுத்தாங்க. இன்றைக்கி ஹாஃப் டே தான், அதனால் வந்து ஸ்கூல் வந்து இது லன்ச் பாக்ஸ்லாம் வேண்டாம், ஸ்நாக்ஸும் வாட்டரும் மட்டும் போதும். அதுதான் பேக் பண்ணிவிட்டு காலையில் வந்து அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வாரி கொடுத்துட்ருந்தேன். அதுதான் பெரிய டாஸ்க் எனக்கு. அதுக்கப்புறம் அவனை வந்து ஸ்கூலுக்கு நானே கொண்டு போய் விட்டுட்டேன். எவ்வளோ நாளும் காலையில் நல்லா கிடந்து உறங்கி எழும்பி இது பண்ணியாச்சு. இப்போ காலையில் எழும்பணும்னு சொல்லும்போது அதுதான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஆனால் அவன் நல்லா ஜாலியாக தான் போயிட்டுருந்தான். ஏன்னா புது பேகு எல்லாமே புதுசானால கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். நம்மளும் அப்படி தானே. அவனை ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு அப்படியே நான் பொடி நடையாக வீட்டுக்கு வந்துட்டேன். காலையில் சீனரியெல்லாம் பார்க்கவே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா நம்ம எழும்பி வரதே லேட்டாக தானே இருக்கும். இது காலையில் அந்த இளம் வெயிலில் வந்து நம்ம நடந்து வரும்போது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அவனை வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கப் சாயா எடுத்துகிட்டு அவ்வளோ சொர்க்கமாக இருந்தது. இன்னொரு மீன் வ்ளாகில் பார்க்கலாம்.